வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி NXCAM சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பெட் பாட்டில் டைக்கு தேவையான CNC VMC, அதாவது கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் வெர்டிக்கல் மில்லிங் சென்டருக்கு தேவையான ப்ரோக்ராமை எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, NX10 பயன்படுத்தி எனக்கு தேவையான டை பார்ட் மாடலை நான் மாடலிங்கிற கேட்வேயை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டை பார்ட்டில் இருக்கக்கூடிய கேவிட்டிக்கான ப்ரோக்ராமை NXCADல மேனுஃபேக்சரிங்கிற கேட்வேயை பயன்படுத்தி ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NX10 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ NX10 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் மாடல் அப்படிங்கிற விண்டோக்குள்ளே போங்க. அதாவது மாடலுங்கிற கேட்வேக்குள்ளே போயிட்டு யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸில் வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுறேன், அந்த பெட் பாட்டிலுக்கான நேம் வந்து பெட் பாட்டில் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஸோ பெட் பாட்டில். ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்ததாக அதோட டைரக்டரி எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஐ ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, NX10ல் மாடலிங்கிற கேட்வேல பெட் பாட்டில் அப்படிங்கிற டிசைனை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மாடிஃபிகேஷனுக்கு தேவையான ஸ்கெட்சிங் டூல்ஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேனை சூஸ் பண்ணுறேன். ஸோ XY பிளேனை சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு டைக்கான பேஸ் பார்ட். அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் பார்ட். ஸோ நான் ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணும். ஸோ லென்த்தை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லென்த் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 வச்சுக்கிறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 80 வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது லென்த் அண்ட் பெர்த் வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெக்டாங்கிளை இந்த XY பிளேனுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணுங்கள். அதாவது சென்டரில் கொண்டு வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பெர்த்து பிளேன்லேருந்து இந்த Y பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150ல் பாதி கொடுக்க போகிறேன். அதாவது 75. ஓகே, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த 80ல் பாதி கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த XY பிளேனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சென்டரில் உட்காந்துரும். ஸோ அடுத்ததாக இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஹைட் வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் 50 mm திக்னஸில். ஸோ இதில் எனக்கு தேவையான கேவிட்டியை நான் டாப் ஃபேஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது பெட் பாட்டிலுக்கான கேவிட்டியை. ஸோ நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு தேவையான பிளேனை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் கரெக்டாக இருக்க இந்த மிடில் பிளேன் தான் எனக்கு தேவை. ஸோ அங்கே தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மிடில் பிளேனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இந்த மிடில் பிளேன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை இந்த மிடில் பிளேனில் ட்ரா பண்ணி அதை ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ரிவால்வ் பண்ணி இந்த பேஸ் மெட்டீரியல்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் கிடச்சிடும். ஸோ நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ப்ரொஃபைல் ஆப்ஷனை பயன்படுத்துகிறேன். ஸோ பயன்படுத்தி எனக்கு தேவையான ஷேப்பை நான் ட்ரா பண்ணுறேன்.
ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான டைமென்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் டைமென்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு, இந்த ரேடியஸ் வேல்யூ, இந்த ஹைட் வேல்யூ, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரூடில் ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. ஸோ ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி இதை ரிவால்வ் பண்ணி, இந்த ப்ரொஃபைலை ரிவால்வ் பண்ணி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ செலக்ட் த கர்வுக்கு இந்த கர்வை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பாயிண்ட் வெக்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் இது என்னோடய செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆகிருக்கும் நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல். இதை சப்ட்ராக்ட் பண்ணி எடுங்க. ஸோ சப்ட்ராக்ட் சூஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாட்டிலுக்கான கேவிட்டி இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம பாட்டிலுக்கான டை. ஸோ இப்படி தான் நம்ம பாட்டில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பாட்டில் டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டில் டையில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான கார்னர்ஸை வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா எட்ஜ் பிளெண்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எட்ஜ் பிளெண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் திக்னஸ் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 mm திக்னஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஒரு 2 mm திக்னஸுக்கு நான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஷார்ப் கார்னர்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது பாட்டிலோட நெக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் டேப், அதாவது இதோட கேப் வரும். ஸோ இது வந்து பாட்டிலோட பேஸ் பார்ட். ஓகே, ஸோ இன்னும் அக்யூரேட்டாக வேணும், இல்லை இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா நீங்கள் ஸ்கெட்சில் உங்களுக்கு எப்படி ப்ரொஃபைல் தேவையோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிவால்வ் பண்ணி அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டை ஷேப் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதுக்கு தேவையான ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ அப்ளிகேஷன் போய்ட்டு மேனுஃபேக்சரிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மாடலிங் கேட்வேயில் இருக்கிறது டிஃபால்ட்டாக மேனுஃபேக்சரிங் கேட்வேக்குள்ளே போய்க்கு. ஓகேவா, ஸோ மேனுஃபேக்சரிங் கேட்வேக்குள்ளே வந்துருச்சு. வந்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெஷினிங் என்வாயன்மெண்டல் டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மெஷினிங் என்வாயன்மெண்ட் டேபிளில் கேம் ஜென்ரல் வச்சுக்கோங்க. கேம் செட்டப் டு க்ரியேட்டில் மில்லிங் கான்டூர் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மில்லிங் கான்டூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் மில்லிங் பிளானரை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போது மில்லிங் கான்டூர் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனுஃபேக்சரிங்கான ஆப்ஷன் உள்ள டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி க்ரியேட் டூல், க்ரியேட் ஜாமெண்ட்ரி, க்ரியேட் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஒன்றும் வேரியேஷன்லாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, இது பேஸில் இருக்குது, நான் டாப்பில் கொண்டு வர போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாமெண்ட்ரிக் வியூ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் MCS மில்லை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்பெசிஃபை த MCSன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டைப் கேட்கும். ஸோ டைனமிக் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கார்னரில் கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிடில் பிளேனில் கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே என்ன ஜென்ரேட் பண்ணுறீங்களோ இதை தான் அங்கே ஒர்க் ஆஃப் செட்டாக செட் பண்ணணும். அதாவது மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஃப் செட்டாக செட் பண்ணணும். இதில் எதுவும் வேரியேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா மிஷினில் இருக்கக்கூடிய டூல் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒர்க் பீஸில் என்ன ஆஃப்செட் வைக்கிறீங்களோ அந்த ஆஃப்செட்டை தான் மிஷின்லேயும் நீங்கள் செட் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலில் நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் வச்சுக்கிறேன். எப்போவுமே சென்டரில் ஆஃப்செட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சென்டர் ஆஃப்செட் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸில் வந்து 0, ஒய்லையும் 0, இசட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50 வச்சுக்கிறேன்.
ஸோ 50 தானே அதோட திக்னஸ். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ண திக்னஸ். ஸோ 50 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய டையோட சென்டரில் வந்துடும். ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஓகே, அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா க்ரியேட் ஆப்ரேஷன். ஸோ க்ரியேட் ஆப்ரேஷனில் மில்லிங் கான்டூர்னு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கேவிட்டி மில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேவிட்டி மில்லிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த பெட் பாட்டில் ஷேப்பை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் மில்லிங் கான்டூருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்கிட்டேன். ஸோ கேவிட்டி மில்லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேவிட்டி மில்லிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்சி ப்ரோக்ராம். டூல் வந்து நம்ம இன்னும் ஜென்ரேட் பண்ணல. ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் பீஸ். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரஃப்பாக இந்த கேவிட்டியை நம்ம எடுக்க போகிறோம். தென் வந்து ஃபினிஷிங் டூல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதாவது ஃபினிஷிங் டூல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கேவிட்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரஃப் பண்ணிக்கிறோம். ரஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது கேவிட்டி மில்லிங் ஆப்ரேஷனுக்கான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜாமெண்ட்ரி. ஸோ நான் என்னோடய ஒர்க் பீஸை எடிட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபை த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய பார்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ அடுத்தது ஸ்பெசிஃபை த blank பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டைப்பில் பவுண்டிங் பிளாக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, தென் வந்து செக்கு பார்ட் ஆஃப்செட் இது எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே கொடுத்துருங்க. பார்ட் ஆஃப்செட்லாம் 0லே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான கோஆர்டினேட் சிஸ்டத்தை கரெக்டாக ஆஃப்செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஆஃப்செட்டும் தேவையில்லை. ஸோ ஜாமெண்ட்ரியை நீங்கள் ப்ரிஃபேர் பண்ணிட்டீங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபை த கட் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ எந்த ஏரியாவை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ கட் ஏரியாவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எதை நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ சிங்கிள் ஃபேஸா இல்லை டேஞ்சன்ட் ஃபேஸா இல்லை அட்ஜசன்ட் ஃபேஸா இல்லை ஃப்யூச்சர் ஃபேஸஸா அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேஸஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஞ்சன்ட் ஃபேஸ் கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லா ஃபேஸுமே சூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டேஞ்சன்ட் ஃபேஸில் எல்லா ஃபேஸையும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது நமக்கு தேவையான ஃபேஸையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே தானே அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபை த கட் ஏரியாவில் இந்த ஃபேஸஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக டூல். ஸோ டூல் என்ன டூல் ஃபஸ்ட்டு ரஃபிங்கான டூல் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு 8mm கட்ரு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டூல் லைப்ரரி அதாவது க்ரியேட் நியூவில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன டூலை சூஸ் பண்ணுறீங்கன்னா மில்லிங்கான டூலை சூஸ் பண்ணுங்கள். மில்லிங் இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ மில்லிங் டூலோட டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னா ஒரு 8mm டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 8mm கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஸோ 8mm டூல் கரெக்டாக இருக்கும் இந்த கேவிட்டிக்கு. ஸோ 8mm டூல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ரஃபிங்கான டூல் வந்து க்ரியேட் பண்ணாச்சு. ஸோ ரஃபிங்கான டூல் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் டூல் 5 பேராமீட்டர் அதாவது 8mm டூலை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூல் ஆக்சிஸ் வந்து ZM ஆக்சிஸ் தான். ஓகே, ஸோ அடுத்தது என்ன மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் ரஃப் மெத்தட் நம்ம பண்ணுறோம். அடுத்தது கட் பேட்டர்னில் வந்து இந்த ஆப்ஷன் அதாவது ட்ரோ சாய்ஸ் டல் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெட் பாட்டில் கிரிட்டிக்கல் ஷேப்புக்கு எல்லாமே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டெப் ஓவருக்கான டிஸ்டன்ஸ். இது நான் வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன்னா ஒரு 2mm வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு 1000 RPM கொடுத்துக்கிறேன். ஸோ 1000 RPM வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அடுத்ததாக கட்டிங் பேராமீட்டர்ஸில் ஸ்டாக் எதுவும் வைக்கணும்னா ஸ்டாக் வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் ஸ்டாக் வந்து எதுவும் வைக்கலை. பிகாஸ் நம்ம வந்து ரஃப் தான் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து ஸ்டெப் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2mm வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதுவே போதும் அப்படின்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இப்போ ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா ரஃபிங்கான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இப்போது ரஃபிங்கான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் க்ரீன் டிக் வந்திருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ வெரிஃபை கொடுத்துட்டு 3 டைனமிக்கில் போய்ட்டு ஷோ த திக்னஸ் பை கலர் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இது கட் எடுக்கக்கூடிய ஏரியா. ஸோ இப்படி தான் இது கட் எடுத்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் ஓவர் தெரியுதா? ஸோ இதோட தான் இந்த மாதிரி ஸ்டாக் வச்சு தான் இது கட் எடுத்திருக்கும். ஸோ இது எடுத்ததுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. இப்போது அனிமேஷன் ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இதோட ரஃபிங் டூல். ஸோ ரஃபிங் டூல் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டை இப்படி தான் இருக்கும். ஸோ ரஃபிங் டூல் முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங் டூல் போடுங்க. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கேவிட்டி மில்லிங் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதிலே ஃபினிஷிங் டூல் போட போகிறோம். ஸோ அகெயின் கோ டு கிரியேட் ஆப்ரேஷன். கிரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபினிஷிங் டூல் போடுறதுக்கு ரெஸ்ட் மில்லிங், அதாவது அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒர்க் பீஸில் வந்து அடுத்து அதாவது தேவையில்லாமல் இருக்கக்கூடியது பண்ணுறது தான் ரெஸ்ட் ஆஃப் மில்லிங்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறத பண்ணுறதுக்கு. ஸோ ரெஸ்ட் மில்லிங் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்சி ப்ரோக்ராம் டூல் இன்னும் செலக்ட் பண்ணலை. ஜாமெட்ரி வந்து ஒர்க் பீஸ். மில்லிங் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் மெத்தட். ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ ரஃபிங்னு இருக்கிறத ஃபினிஷிங்னு மாற்றிக்கோங்க. ஸோ டூல் டை எல்லாமே சேம் தான். ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. கட் ஏரியாவை மட்டும் அகெயின் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேன்ஜென்ட் ஃபேஸஸ். ஸோ டேன்ஜென்ட் ஃபேஸஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கட் ஏரியாவும் நமக்கு சூஸ் ஆகிடுச்சு. ஸோ கட் ஏரியா சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டூல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டூல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா பால் நோஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு மில் போட்டோம். ஸோ இப்போ பால் நோஸ் போடுறேன். ஸோ பால் நோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ என்ன பால் நோஸ் போட போகிறீங்க? இப்போ 8 mm கட்ரு போட்டேன். ஸோ இதுக்கு ப்ராப்பராக என்ன பால் நோஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தேவையான பால் நோஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 3 mm பால் நோஸை போடுறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ 3 mm பால் நோஸ் போட்டாச்சு. ஸோ அடுத்தது டூலோட ஆக்சிஸ் ZM ஆக்சிஸ். ஸோ என்ன மெத்தட்? ஃபினிஷிங் மெத்தட். கட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் கட் பேட்டர்ன் ட்ரோசாய்சிடல். ஸோ அடுத்தது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 0.1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபீட் அண்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1500 RPM வச்சுக்கிறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட். ஓகே. ஸோ இப்போது அகெயின் ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்மியாக வைக்க சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 1 mm வச்சுக்கிட்டு ஸோ % ஆஃப் ஃப்ளாட் டயாமீட்டரை 15 கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். டூல் மஸ்ட் பி ஜென்ரேட் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூலை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூலில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன டூல் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம்? பால் நோஸில் த்ரீ mm டூல் போட்டிருந்தோம். ஸோ 3 mm டூல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ டூலை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஜென்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரஃபிங் பண்ணோம். இப்போது ஃபினிஷிங் பண்ணுறோம். ஸோ ஃபினிஷிங்க்கு 3mm கட்ரு போடுறோம். ஸோ 3mm எண்டு மில் போட்டுட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போது இதை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ 3mm கட்ரு போட்டதுக்கப்புறம் ஷோ த திக்னஸ் பை கலர் வச்சுக்கிட்டு இதை வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே எடுத்து இந்த ஸ்டெப் ஓவர்லாம் இதில் வந்து ஃபினிஷிங் டூலில் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன டூல் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3mm கட்ரு போட்டிருக்கோம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரஃப் கட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2mm கட்ரு போடணும். ஸோ 2mm கட்ரு போட்டிங்க அப்படின்னாக்கா இன்னும் பக்காவான ஃபினிஷிங்கோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு டூல் போடுறதுக்கு ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரெஸ்ட் மில்லிங் தான் இன்னொன்று தேவை. பட் கட்டர் டயா மட்டும் உங்களுக்கு வேறு இருக்கணும். அப்படின்னா இந்த ரெஸ்ட் மில்லிங்கை ரைட் கிளிக் பண்ணி காப்பி, தென் இதை கிளிக் பண்ணி இதிலே கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அகைன் இன்னொரு ரெஸ்ட் மில்லிங் ஆட் ஆகும். ஸோ இந்த ரெஸ்ட் மில்லிங்கை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு இதில் பால் நோஸை மட்டும் எடிட் பண்ணுங்கள். ஸோ பால் நோஸோட டயா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 2mm கட்ரு போட போகிறோம். ஸோ 2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிஸ்ப்ளை தென் ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் தான் பண்ண போகிறோம். ஆக்சிஸ்லேருந்து பார்ட்லேருந்து எல்லாமே சேம் தான். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இதை ஜென்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது, 2mm பால் நோஸ் உள்ள ஒரு கட்டரை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கட்டர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணி நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டை எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேவிட்டி மில்லிங், ரெஸ்ட் மில்லிங்லேயே 2 பால் நோஸை போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்ததாக இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை போஸ்ட் ப்ராசஸரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ப்ராசஸரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 3 ஆக்சிஸ் மெஷின் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகிடும். இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான விண்டோவில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ சூஸ் கேவிட்டி மில்லிங். ஸோ கேவிட்டி மில்லிங்கை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் ப்ராசஸர் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த கேவிட்டி மில்லிங்க்கான ப்ரோக்ராம் மட்டும் கன்வெர்ட் ஆகும். அடுத்து ரெஸ்ட் மில்லிங். ஸோ அடுத்து இந்த ரெஸ்ட் மில்லிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது போஸ்ட் ப்ராசஸரில் போய்ட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், டோட்டல் ப்ரோக்ராமையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி ஜென்ரேட் பண்ணுற ப்ரோக்ராமை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி உங்களோட விஎம்சியில் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அந்த ப்ரோக்ராமை உங்களோட டையில் ரன் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.